பொருளை வச்சு ஹெல்த்தியான டேஸ்டான பனானா ஐஸ்கிரீம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பனானா ஐஸ்கிரீமுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. 2 பெரிய பனானா எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம், சுகர், இந்த 3 பொருளை வச்சு டேஸ்டான ஒரு அட்டகாசமான ஐஸ்கிரீம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பனானா எடுத்து அதோட தோலை உரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பனானா இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண இந்த பீஸை நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் 2 மணி நேரம் போல் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி 2 மணி நேரம் போல் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த பனானா ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம மாற்றிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க பனானா ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே மிக்ஸி ஜார்ல நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம். மிக்ஸியில் நல்லா அடித்து எடுத்தாச்சு. நல்லா க்ரீமியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது ஒரு ஏர்டைட் பாக்ஸில் நம்ம மாற்றிக்கலாம். ஒரு ஏர்டைட் பாக்ஸ்க்கு நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போது பாக்ஸை நல்லா மூடி வச்சிடலாம். இப்போது இதை 2லேருந்து 3 மணி நேரம் போல் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் நம்ம வச்சுக்கலாம். 3 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்மளோட பனானா ஐஸ்கிரீம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா க்ரீமியாக வந்திருக்கு. இப்போ டேஸ்டான பனானா ஐஸ்கிரீம் ரெடி. டேஸ்டான க்ரீமியான ஹெல்த்தியான பனானா ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். ரொம்ப குறைஞ்ச 3 பொருளை வச்சு ஒரு அட்டகாசமான ஐஸ்கிரீம் நல்லா க்ரீமியாக நல்லா வந்திருக்கு. இந்த சம்மருக்கு இது எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.